வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த அருமையான கால நேரத்துல எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த யூனிவர்ஸ்க்கும், இந்த தியானத்தை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தின பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 6 ஆன்மீக சட்டங்களை பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தி லா ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா உணர்வு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா மறுபிறவி சட்டம். அடுத்து லா ஆஃப் கர்மா. கர்மானா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, கர்ம விதியை பத்தி பார்க்க போறோம். அடுத்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரஸ்னஸ் அப்படின்னா நிலையான முன்னேற்ற சட்டம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். தென் 5வது பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஹெஸ்னிங் ப்ரோக்ரஸ்னஸ் அப்படின்னா முன்னேற்றத்தை துரிதப்படுத்துறதுக்கான சட்டம். தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா லா ஆஃப் அன்சர்டைனிட்டி, நிச்சயமற்ற சட்டம். இதை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த லா ஆஃப் கான்சியஸ்னா என்னன்னா உணர்வு சட்டம். நம்ம எல்லாருமே என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டலா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே சோலுன்னு சொல்லலாம், இல்ல ஆன்மான்னு சொல்லலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம எல்லாருமே இல்லைங்களா. சோ அதே மாதிரிதான் எல்லா உயிரினத்துக்குமே வந்து உணர்வு கான்சியஸ்னஸ்ங்கிறது இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். எப்படின்னா கல்லு, மண்ணு, செடி, மரம், கொடி, விலங்கு, இது எல்லாருக்குமே என்ன கான்சியஸ்னஸ் இருக்கு. இது என்னன்னா கான்சியஸ்னஸ், தாட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல், இது 3 சேர்ந்தாதான் இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். நம்ம ஹிந்துஸ்ல சொல்றோம் இல்லைங்களா, லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். நிறைய இடத்துல இந்த செடி, மரம், கொடிங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, பூஜை பண்றோம். ஏன் பண்றோம்னா அதுக்கும் வந்து உணரக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நம்புறோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இஃப் யூ ஆர் ஃபீல் லோ அப்படின்னா ஒரு செடியை, ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை பண்ணும்போது என்னன்னா யூ வில் ஃபீல் ஹாப்பி அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ வந்து அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்ப எனக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி பாயிண்ட் இஸ் வைப்ரேஷன். என்னன்னா வேறஸ் நம்மளோட வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவங்களோட வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தட்ஸ் அ ரீசன் வி ஆர் எமோஷனலி என்ன பண்றோம், ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஆயிட்டோம். ஓகே, ஸோ நம்ம ஹிந்து சொல்ற மாதிரி நிறைய செடி, மரம், கொடி இதுங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கு, உயிர் இருக்கு. அதன் கூட பேசினா திரும்ப நம்மளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். அவங்க சொல்லுவாங்க, என் வீட்டுல வந்து ஒரு செடி வளர்த்துட்டு இருக்கேன், 2 நாள் நான் இல்லைனாலும் வந்து அது கொஞ்சம் வாடிரும், 3வது நாள் வரும்போது நான் அதை வந்து தொட்டு இப்படி ஸ்பரிசம் பண்ணும்போது அதை என்னை பார்த்து ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது எப்படின்னா நம்மளுக்கும் அந்த ஒரு ஆப்போசிட்க்கும் இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல், நம்ம எப்படி ட்ரீட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அதுவும் வந்து நம்மள ட்ரீட் பண்றோம். ஸோ அப்ப அதுலயும் வந்து கான்சியஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்கார்னேஷன்னா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்மா வந்து உடலுக்கு வரதை வந்து என்ன சொல்றோம், இன்கார்னேஷன் சொல்றோம். அதே மறுபடியும் இறந்து, உயிரிழந்து மறுபடியும் இன்னொரு பாடிக்கு வரும்போது வந்து அதை என்ன சொல்றோம்னா ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்றோம். கரெக்டுங்களா. ஸோ இது எப்படி பேஸ் பண்ணி வரணும்னா டிபெண்ட்ஸ் அப்பான், நம்ம வந்து நிறைய கத்துக்க வேண்டிய பாடத்தை கத்துக்கலன்னா, இப்போ இந்த ரீஇன்கார்னேஷன் எதுக்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்கலாம். ரீஇன்கார்னேஷன் எதுக்குன்னா நம்ம லைஃப்ல எல்லா லெசனையும் ஒரே ஜென்மத்துல நம்மளால கத்துக்க முடியாது, வேற நம்ம அவ்வளோ பண்ணி இருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு நிறைய லைஃப் டைம் தேவைப்படும். ஒரு லைஃப் டைம்ல நம்ம ஒரு லெசனை கத்துக்கிறதுக்காக வரதால அந்த ரீஇன்கார்னேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இங்க நீங்க வந்து கேட்கலாம், இந்த ரீஇன்கார்னேஷனுக்கும் கர்மாக்கும் என்ன இருக்குன்னா ஒரு சேம் பாயிண்ட் இருக்கு. எப்படின்னா எவ்வளோ கர்மாஸ் நம்ம பண்ணி இருக்கோமோ அவ்வளோ ரீஇன்கார்னேஷன் நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ ரீஇன்கார்னேஷன் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட நெக்ஸ்ட் லைஃப் நம்ம என்ன லெசன் கத்துக்கிறோமோ, ஓகே நான் இதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற வரைக்கும்
அந்த ரீஇன்கார்னேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். ஆஹ் ஒரு சிலர் வந்து ரொம்ப பணக்காரங்களா, ஒரு சிலர் ரொம்ப ஏழையா, ஒரு சிலர் நல்ல ஹெல்த் அண்ட் வெல்த்தா, ஒரு சிலர் வந்து பணமே இல்லாம ஹெல்த் இஷ்யூஸால இப்படி எல்லாம் பிறக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னா நம்மளோட பழைய ஜென்மாவோட அந்த கர்மாஸ் மட்டும்தான். சோ அதனால நம்ம இந்த ஜென்மத்துல எவ்வளவுதான் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு ஏன் மறுபடியும் மறுபடியும் இது நடக்குது, இதை மட்டும் ஏன் எனக்கு வந்து கடவுள் திரும்ப திரும்ப கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம கிட்ட புலம்புறத நம்மளே பார்த்திருப்போம். அந்த மாதிரி புலம்பாம என்ன பண்ணணும்னா அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு பேலன்சிங்கா போயிடும். நம்ம ஆன்மா என்ன பண்ணோம், டிவைனுக்கு போறதுக்காக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லேர்னிங் ஸ்டேஜ்ல அதை வந்து எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எல்கேஜி ஜாயின் பண்றோம், எல்கேஜிக்கு அப்புறம் யூகேஜி போறோம். ஏன் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொசீஜரா கொண்டு போயிருக்காங்க? டைரக்டா ஏன் நம்ம 12th படிக்க கூடாது, ஏன் டிகிரி படிக்க கூடாது? ஏன்னா ஒரு ஒரு லைஃப் டைம்லயும் நம்ம ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரொசீஜரா கொண்டு போறாங்க. அந்த மாதிரி நம்ம ரீஇன்கார்னேஷன் வர வர என்ன ஆகும்னா நம்ம மனசு பக்குவப்படும், நம்ம எது ரைட் எது ராங்குங்கிற டெசிஷன் எடுக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு திறமை வரும். ஓகே. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா லா ஆஃப் கர்மா. கர்மானா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன வந்து இட்ஸ் அ மிரர். நம்ம என்ன ஆப்போசிட் பர்சனை கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு திரும்ப கண்டிப்பா வரும். வாட் சோ யூ ரியாக்ட். அப்படிதான். மத்தவங்களுக்கு நீ நல்லது செஞ்சா கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும், மத்தவங்களுக்கு நீ கெடுதல் செஞ்சா கண்டிப்பா நம்ம அதுல அண்டர்கோ ஆயிதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வேப்ப மரத்தை நடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மாமரமா வரும்? கண்டிப்பா வராது, வேப்ப மரம் தான் வரும். ஏன்னா நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு there is a ரியாக்ஷன், அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும். இந்த நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான், இந்த ஜென்மத்துல நிறைய பேர் பினான்சியலாவும் ரிலேஷன்ஷிப்பாலையும் பிளஸ் வந்து ஹெல்த் இஷ்யூவாலையும் கவலைப்படுறாங்க அப்படின்னா போன ஜென்மால இருக்கிற அந்த சுக்ரத்தம் எல்லாமே வந்து இந்த ஜென்மாக்கு வரும். ஓகே. நம்ம லைஃப் டைம்ல சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம லெசன் கத்துக்கிட்டோம்னா, அந்த லெசன் கத்துக்க கத்துக்க அதை ஃபேஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அந்த சேலஞ்சஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது எல்லாமே டிஸப்பியர் ஆயிடும். ஓகே. இந்த கர்மால ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு வந்து நம்ம லெசன் கத்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். என்ன, ஓகே நான் பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணதாலதான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா, அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிறது. இன்னொன்னு, நம்ம எதையெல்லாம் வாங்கி இருக்கோமோ கார்மிக் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கார்மிக் செட்டில்மெண்ட். நம்ம எதையெல்லாம் செஞ்சிருக்கிறோமோ எதையெல்லாம் கொடுத்துருக்கோமோ, இப்போ நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, ஒருத்தங்க சடனா வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க. அது என்னன்னா நம்ம ப்ரீவியஸ் லைஃப்ல ஒரு சின்ன ஏதோ ஒரு குட் கர்மா பண்ணியிருப்போம், அதனோட பிரதிபலிப்பு தான் இது. எப்படி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் திரும்ப வருதுன்னு நம்ம ஃபீல் பண்றோமோ, எப்படி நம்மளுக்கு குட் கர்மா வரும்போதும் we have to feel happy. ஓகே, இந்த ஒரு பிரச்சனையிலுமே ஐ டிட் சம்திங் குட், அதனாலதான் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த தாட் வரும்போது என்ன ஆகும்னா, ஓகே இதெல்லாம் நம்ம அந்த பேலன்சிங்கா கொண்டு போது ஃபேஸ் பண்ண நம்மளோட எல்லா சேலஞ்சஸுமே டிஸப்பீரியர் ஆயிடும். ஓகே. இதுல இன்னும் இன்னும் ஒரு சேலஞ்சஸ் என்னன்னா, நம்ம மெடிடேட்டருக்கு நிறைய மெடிடேஷன் பண்றது ஒரு புரிதல் வரும். நம்ம நிறைய நேரம் மெடிடேட், இப்போ நம்ம நிறைய மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு மாஸ்டர், நான் என்ன பண்ணும் அப்படின்னு என்ன கொஸ்டின் கேட்கும் போது சிம்பிளா ஒரே ஆன்சர் தான், நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்க நிறைய மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் வரும். நான் யாரு, நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இந்த நேரத்துக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க எதையுமே யாருக்கிட்டையுமே கேட்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உங்க குட் கர்மா என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். கரெக்டா? சோ இந்த கர்மா இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த கர்மாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போவோம். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபிறவி. கர்மாங்கிறது வந்து இது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
அது நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே இது எனக்கு உண்டான பனிஷ்மெண்ட், நான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதை நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கேத்த இன்சிடென்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன், அதனாலதான் இது எனக்கு வருது அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லைஃப் டைம்ல நம்மளோட லேர்னிங்ஸ் பிளஸ் சேலஞ்சஸ் எல்லாமே என்ன பண்ணும், பேலன்சிங்கா கொண்டு வந்துடும். ஓகே, சோ நிறைய நம்ம கதைகள் கேட்டிருக்கோம் இல்லையா, சித்திரகுப்தர் வந்து மேல உட்காந்துட்டு எல்லாரோட தலைவிதி எழுதிட்டு இருக்காரு, நீ நல்லது பண்ணா இந்த சைட் போ, கெட்டது பண்ணா இந்த சைட் போ அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, சோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரஸ்னஸ். எப்படின்னா நிலையான முன்னேற்றம். அப்படின்னா என்னன்னா, நிலையான முன்னேற்றம்னா ஆஸ் அ ஹியூமன்ஸ் ஆஸ் பர் த லா நம்மளுக்கு வந்து ஒன்லி ஃபார்வர்ட் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய லைஃப் டைம் எடுத்துட்டோம். எப்படி செடி, மரம், கொடி, விலங்கு இந்த மாதிரி எடுத்ததாலதான் ஹியூமன் லைஃப் டைம் கிடைச்சிருக்கு. ஓகே, சம் சர்டன் பீரியட்ல சில அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனால சில பேருக்கு மறுபடியும் போகக்கூடிய சான்சஸ் இருக்கு பேக்ல. பட் வெல் வேரஸ் இஃப் யூ ஆர் ரியலி டூயிங் அ கம்ப்ளீட் மெடிடேஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா மூவ் ஃபார்வர்டு தான் ஆகுமே ஒழிய பேக்கு போகாது. சோ நம்மளோட ஆன்மா எப்பயுமே என்ன ஆகும்னா என்லைட்டனை தேடிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்ப நான் என்லைட்டன் தேடுறேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில சில சர்டன் பீரியட்லாம் வந்து நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். நாட் ஓன்லி என்ன சொல்றது, நாட் ஓன்லி மெடிடேஷன் பண்றது, நிறைய சர்வீஸ்க்காக போகணும். மாஸ்டர் ஆடியோ கேக்குதா என்னோடது ப்ராப்பரா? ஓகே, ஓகே. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளே எப்படியுமே வருத்திக்க கூடாது. அதனாலதான் இந்த லா ஆஃப் கர்மா பிளஸ் லா ஆஃப் முன்னேற்றத்துக்காக என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க அதை உங்களோட லைஃப் டைம்ல நடக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து வந்து நம்மள ஸ்டாப் பண்ணும். என்னது, நெக்ஸ்ட் இவாலுவேஷன் போக முடியாம எது ஸ்டாப் பண்ணும்னா சூசைட். அந்த சூசைட் மட்டும்தான் நம்மள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு நம்மள வந்து என்ன பண்ணோம், நம்மளோட சோலை வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்தும். ஏன்னா சூசைட் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நிலை இல்லாம நம்ம இருப்போம். என்னன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும், நிறைய மறுபடியும் ஒன்ஸ் நம்ம அந்த சூசைடோட எண்ட் பாயிண்ட் போயிட்டோம்னா அகெயின் அண்ட் அகெயின் நம்மளுக்கு அந்த சூசைடு வந்து திரும்ப திரும்ப நம்மளோட தாட்ஸ்ல வரும். என்னைக்கு நீங்க அதை அக்செப்ட் பண்ணி ஓகே இதனாலதான் நான் இந்த சூசைட் பண்ணிருக்கேனா அப்படிங்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் வந்து எனக்கு இது போதும், இந்த லைஃப் டைம் நான் இந்த சேலஞ்சஸ கத்துக்கிட்டேன், என்னோட சோலுக்காக நான் வாழ விரும்புறேன் அப்படின்னு என்னைக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ அப்பதான் அதோட கர்மா வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இல்ல நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, சூசைடுங்கிறது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, நம்ம சோலுக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஒரு பெரிய தண்டனை. அதனால எந்த சுச்சுவேஷன்லயுமே நம்ம சூசைட் அப்படிங்கிறத யோசிக்கவே கூடாது. இப்ப எடுத்திருக்கிற லைஃப் டைமை விட அதிகமான லைஃப் டைம் நம்ம வந்து சூசைடுக்கு போனா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ எல்லாருமே என்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமே ஆக்செப்ட் ஆக்செப்ட் மோடுக்கு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் நம்மளுக்குள்ள வந்துடும். ஓகே, சோ அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, லா ஆஃப் ரெசனேட்டிங் ப்ராக்ரஸ். அப்படின்னா முன்னேற்றத்தை துரிதப்படுத்துறது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி லா ஆஃப் கான்சியஸ் பார்த்தாச்சு, லா ஆஃப் கர்மா பார்த்தாச்சு, மத்த எல்லா டாபிக்கும் பார்த்தாச்சு. எப்படி என்னன்னா வந்து துரிதப்படுத்திக்கிறது அப்படின்னா, ப்ரோக்ரஸிவா ரெகுலரா மெடிடேட் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவலா நம்ம துரிதப்படுத்திக்கணும். எப்படின்னா நிறைய தியானம் பண்றது, நிறைய சர்வீஸ் பண்றது, சஜ்ஜன சாங்கித்யம் பண்றது, புக்ஸ் படிக்கிறது, மத்த மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ கேட்கறது. இதை மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட மைண்ட் கான்செப்டுக்கு நெக்ஸ்ட் லெவல் யோசிக்க தோணாது. என்ன மத்த
நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வராது. நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், 1 hour மெடிடேஷன் பண்ணோமா, ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், ஒரு நல்ல புக்ஸா இந்த 1 or 2 daysல நான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நல்ல மாஸ்டர், இந்த மாஸ்டர்கிட்ட பேசினா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது, அவங்களோட லைஃப்ல நடந்த சேலஞ்சஸ் கேட்போம், இல்ல அவங்க ஏதாவது புக்ஸ் படிச்சிருந்தா அதை பத்தின அவேர்னஸ் வாங்கிப்போம் அப்படின்னு நம்மள நம்ம என்ன பண்ணிக்கணும், துரிதப்படுத்திக்கணும். துரிதப்படுத்துறதுன்னு ஸ்பீடப் பண்றது, அவ்வளவுதான். இந்த லைஃப் டைம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இத சும்மா வீணாக்காம 8 மணி வரை 9 மணி வரை தூங்கி 10 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு ரெகுலர் லைஃப பார்த்துட்டு அப்படியே இருந்தோம்னா அகெயின் ஒன் மோர் ஜென்மா வரும். இதை விட டிபிக்கலா இருக்கும். சோ கிடைச்சத ஒன்ஸ் நம்மளுக்கு இதுதான் குட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஹாப்பியஸ்டா இருக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கான்செப்ட், லா ஆஃப் அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற சட்டம். இது என்னன்னா, ஃபைனலா இதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலையுமே எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம நிறைய ஜோதிஷம் பாக்குறோம், நிறைய நிறைய பேரை போய் பாக்குறோம், ஓகே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மோஸ்ட் ப்ராபபிளி ஆஸ்ட்ரல் மாஸ்டர் கூட அது தெரியாதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாததை தான் நம்ம என்ன சொல்றோம், அன்சர்டைனிட்டி, நிச்சயமற்றது. அப்படி அந்த லைஃப்ல நம்ம வாழும்போது நம்மளுக்கு எல்லாமே, இப்போ இன்னைக்கு நான் இருக்கேன், நைட் தூங்கி காலையில எழுந்திருக்கேன்னா தெரியாது, இல்ல இன்னைக்கு ஃபுல் டே நான் இருப்பேனான்னு தெரியாது, நீங்க யாருமே இருப்பீங்களான்னு தெரியாது. வேற எதுவுமே அன்சர்டைனிட்டி, எதுவுமே நிச்சயம் இல்லை. பட் இருந்தாலுமே ஓகே, இதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் நம்மளோட லைஃபோட கோல், இதுதான் நம்மளோட அச்சீவ் அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணும்போது நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னா, அல்டிமேட்டா, பியூட்டிஃபுல்லா, ஒரு ஹாப்பியஸ்டா, சியர்ஃபுல்லா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், எவ்ரி மூமெண்ட் செலிப்ரேஷனா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்து அது நடக்காத போது நம்ம மனசு என்ன பண்ணும், அதை தவிச்சு அதுக்கு ஏங்கி, இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் வேற இங்க என்ன ஆகும்னா, ரொம்ப ஹாப்பியா, ஓகே எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மோடுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம லைஃப் ரொம்ப செலிப்ரேஷனா மாறும். இதுதான் இன்னியோட கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் வெரி மச் தேங்க்யூ டு மகாவதார் டிவிக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடம், ஸோ ஒரு ரிக்வெஸ்ட். கேளுங்க மேம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த 6 லாஸ், அத எஸ் ஜஸ்ட் சிங்கிள் லைன் ரிப்பீட் பண்ணிடுங்க. சார். மேம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா லா ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா உணர்வு சட்டம், உணர்வு பூர்வமா இருக்கிறது, எல்லா அப்படி. நெக்ஸ்ட். விழிப்புணர்வா இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன், ஓகே. மறுபிறவி சட்டம். ஓகே. மூணாவது பாத்தீங்கன்னா லா ஆஃப் கர்மா, கர்ம விதி. சரி. நாலாவது பாத்தீங்கன்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ராக்ரஸ்னஸ் அப்படின்னா ஆ. நிலையான முன்னேற்றம். ஓகே. ஓகே, அஞ்சாவது பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஹெசினேட்டிங் ப்ரோக்ரஸ்னஸ், லா ஆஃப் HASTENING, ஹெசினேட்டிங். ஹெசினேட்டிங். ஓகே. எஸ், முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் சட்டம். ஓகே. தேங்க்யூ ஓகே, மேம். அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா லா ஆஃப் அன்சர்டைனிட்டி அப்படின்னா நிச்சயமற்ற சட்டம். ம். சோ இந்த 6 கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சோ எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா மாஸ்டர்ஸ், யாருக்காவது? யாருக்காவது சந்தேகங்கள் இந்த தலைப்பில் இருந்ததுன்னா நீங்க கேட்டானா ஆசிரியர் புனிதா மேம் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்க கூச்சப்படாம கேட்கலாம், ஏதாவது சந்தேகம் இருந்துன்னா. எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த 6 லாஸ் சொன்னாங்க இல்ல, அது நல்லா புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்குன்னா இட்ஸ் வெரி குட். இல்லைன்னா உங்களுக்கு எங்கேயாவது எந்த இடத்துலயாவது புரியலைன்னா நீங்க தாராளமா சொல்லலாம். இதுல நிறைய கேள்விகள் வரணும். கரெக்ட். ஓகே. குமாரி raised her hand, like let me see. குமாரி மேம்,
எஸ் மேடம். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே. ஹாப்பி மார்னிங் மேம். ஹாப்பி மார்னிங். ஹாய் புனிதா மேம். ஹாய் மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்ம்மா. நான் சென்னையிலேருந்து பேசுறேம்மா. என் பேர் குமாரி. ஓகே. ரொம்ப அற்புதமா இன்னைக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க புனிதம்மா. இதுல Thank you, ma'am. சந்தேகங்கள் வர்றதுக்கு புதுசா வந்தவங்களுக்கு இருக்கலாம். ஆனா நாமெல்லாம் ரொம்ப வருஷமா இந்த மெடிடேட்ல இருக்கிறதுனால அந்த Okay. வாய்ப்பு இல்லை. நீங்களும் நல்லா கிளியரா நீட்டா எடுத்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் புனிதம்மா. Thank you, ma'am. Thank you, ma'am. நீங்கெல்லாம் நியூ மாஸ்டர்ஸ் வரீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷமா நாங்களே சொல்லி இருந்த விஷயங்களை இன்னைக்கு உங்களால கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் புனிதம்மா. எக்ஸலென்ட். கீப் இட் அப். Thank you, சித்ராம்மா, ma'am. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். மேம், இப்போ குமாரி மேம் ஒரு விஷயம் சொன்னாங்க. புதுசா எல்லாரும் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு. உண்மையில சொல்ல போனா புதுசா வரவங்கள உங்க கூட வழி நடத்துறீங்க இல்லையா மேம், அதுக்கு எங்களோட ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சோ மச். நித்யா மேடம். நித்யா மேடம் தான் பேசுறீங்களா? வணக்கங்க. ரொம்ப வணக்கங்க. இது 5வது பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் திருப்பி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிலையான முன்னேற்றம். அதுக்கு 5வது பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா? 4வது பாயிண்ட் தான் நிலையான முன்னேற்ற சட்டம். 5வது வந்து முன்னேற்றத்தை துரிதப்படுத்துறது. எப்படின்னா, உங்களுக்கு ஒன்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு. சோ உங்களால சூஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்துருச்சு. அப்ப நீங்க அதை இன்னும் துரிதப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, ஓகே நம்ம எல்லாருமே லைஃப்ல வந்து நம்மளோட கடமைகளும் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம நிறைய தியானம் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், நிறைய மாஸ்டரோட சஜ்ஜன சாங்கத்தியம் வச்சுக்கணும், புக்ஸ் படிக்கணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கும்போது குரூப் மெடிடேஷன் எல்லாம் உங்களால முடிஞ்ச வர போகணும். இது எதுவுமே கம்பல்ஷன் இல்ல. பட் உங்களை நீங்க துரிதப்படுத்திக்கணும். இது எல்லாமே அவங்கவுங்களோட ஆன்மாவை அவங்கவுங்க பிரைட்னஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். புரிஞ்சதை வந்து நடைமுறைப்படுத்தினா துரிதப்படுத்திக்கலாம். சிம்பிள். நீங்க டெய்லி மெடிடேஷன் டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய மாஸ்டர்கிட்ட பேசுங்க. ஒரு சில மாஸ்டர்கிட்ட பேசும்போது அவங்க லைஃப் டைம் அவங்க படிச்ச புக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சோல் லெவல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். வை பிகாஸ் நான் வந்து நிறைய சர்வீஸ் மோட்ல தான் இருந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன். ஒரு சோலுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒரு சோலுக்கு தியானம் பண்ணா ஹாப்பியா இருக்கும், ஒரு சோலுக்கு சர்வீஸ் மோட்ல இருக்கும், ஒரு சோலுக்கு எல்லாம் கலந்து இருந்தா நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி உங்க சோலுக்கு எது பிடிக்குதுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க துரிதப்படுத்துங்க, அதை ஸ்பீட் அப் பண்ணுங்க. இப்ப மெடிடேஷன் 1 hour பண்றீங்கன்னா அதை 3 years ஆக்குங்க. சர்வீஸ் கொஞ்சமா பண்றீங்கன்னா நிறைய இடத்துக்கு போங்க. நிறைய எங்கெல்லாம் உங்க சர்வீஸ் தேவைப்படுதோ நீங்க கேளுங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சர்வீஸ்ங்கிறது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியாது. ஒரு சில சோலால மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ண முடியும். அதே மாதிரி புக்ஸ் படிங்க. ஒரு டைம் கமிட்மெண்ட் வச்சுட்டு இந்த புக்கை எடுத்து இத்தனை நாள்ல நான் முடிக்கணும். அதுல பாயிண்ட்ஸ் நோட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, இது எப்படி இருக்கும், ஓகே இந்த புக்ஸ்ல நான் இந்த பாயிண்ட் எடுத்தேன், அதை நீங்க ஒருத்தங்களுக்கு கிளாஸா எடுங்க. அப்படிங்கிற போது எப்பயுமே நம்ம கிளாஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறோம், புதுப்பிச்சுக்கிறோம்னு அர்த்தம். ஓகே மாஸ்டர்ஸ். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தெளிவாயிடுச்சுங்க. உங்களுக்கு தெளிவாயிடுச்சு இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப தெளிவா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். நன்றிங்க. பொன்னையன் மேடம் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இருங்க, பொன்னையன் அவர் பேசி முடிச்ச உடனே கூப்பிடுறேன். அன்மியூட். பொன்னையன் யாரு? பொன்னையன் அன்மியூட் பண்ணீங்க. வணக்கம் மேம். வணக்கம். எல்லாம் வணக்கம் மேம். வந்து நான் கண்ணை மூடி தியானத்துல இருக்கேன், ஆனா வந்து உணர முடியல மேம் எதையுமே. ஏன் நீங்க உணரணும்னு ஆசைப்படுறீங்க? சரி அத கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். ஓகே, தியானம்னாலே என்னன்னா தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போறதுதான். நீங்க எப்ப உணர்ந்தீங்கன்னா தியானத்துல உட்காரும் போது
எனக்கு நிறைய தாட்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த தாட்ஸ் அங்கேயேதான் இருக்கு. நீங்க இப்பதான் அதை உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்குள்ள தாட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எப்ப நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா, தியானத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ தாட்டே வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்காக தான் நம்ம தியானத்தை பண்றோம். சரி சரிங்க. ஓகேங்களா? எந்த தாட்டும் இல்லாம ரிலாக்ஸா உங்க மூச்சோட உங்களோட நீங்க இணைஞ்சிருங்க. அதுதான் தியானமே. சோ நீங்க சூப்பர்வா தியானம் பண்றீங்க. அதனால அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சரிங்க மேம். ஓகே மாஸ்டர். பழனியப்பன் சார், நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். நமஸ்காரம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நல்லா அருமையா இருக்கீங்க. 6 ஸ்பிரிச்சுவல் லாஸ பத்தி ரொம்ப கிறிஸ்பா சீக்கிரமா கரெக்டா சொன்னீங்க மேடம். அந்த 6வது லா ஆஃப் அன்சர்டனிட்டி ஒரு சிறிய சந்தேகம் மேடம். அதாவது இது வந்து நாளை நடப்பது என்ன என்பது நமக்கு தெரியாது இல்ல. அப்ப நம்ம நீங்க சொல்ல வர்றது லிவிங் இன் த பிரசன்ஸ். இன்று என்னவோ அதை நாம் மேற்கொள்வது. கரெக்டா மேடம்? அதுக்கு அடுத்தது நீங்க சொன்னது எல்லாரும் வந்து தியானம் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க, புக்ஸ் படிங்க, அட்டெண்ட் ப்ரோக்ரசிவ் ஜூம் கிளாஸஸ், இந்த மாதிரி மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ண சொல்றீங்க. அந்த சர்வீஸ்னா என்ன மேடம்? ஓகே, சர்வீஸ்னா அப்படின்னா இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எல்லாம் இப்போ யக்னம் எல்லாம் பண்றாங்க நிறைய இடத்துல. பிளஸ் சில ஆசிரமம் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு உங்களால முடிஞ்ச சர்வீஸ் நீங்க வந்து தன் மண் தன் இந்த 3மே கொடுக்கலாம். ஓகேங்களா? தன்னா உங்களை நீங்க அர்ப்பணிச்சுக்கிறது, தன்னா பணம் கொடுக்கறது, மண்ணா மனசளவுல இப்ப வந்து உங்களால குனிஞ்சி நிமிந்து வேலை செய்ய முடியல அப்படின்னா நீங்க நின்ன மாதிரி ஒரு வந்து ஃபுட் சர்வீஸ் பண்றது, இல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கறது. இப்ப நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு நோட் புக்கை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே சர்வீஸ் தான். ஈவன் ஒரு சின்ன துரும்பு கூட சர்வீஸ் தான். எங்க இருந்தா இந்த மாதிரி நடக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க மகாவதார் ஃபவுண்டேஷன்ல, அவங்களுக்கு வந்து இது எல்லாமே அலைன் பண்ணி கொடுக்கறது, எல்லாரையும் கால் பண்ணி கோஆபரேட் பண்றது, இதுவும் ஒரு சர்வீஸ் தான். தன் மண், இன்னொன்னு என்ன சொன்னீங்க? தன் மண் தன். தன்னா பணம், மண் மனதளவுல சர்வீஸ் பண்றது, தன்னா உடல் உழைப்ப கொடுக்கறது. நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி. வணக்கம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். இன்னும் யாருக்காவது பேச வேண்டியிருக்கா? சங்கர் சார், நீங்க பேசணுமா? ஓகே, அன்மியூட். ஓகே மேடம், பேசுறது கேக்குது சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், இந்த சுவாசத்தை கவனிக்கும் போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு மூக்குல தானே நமக்கு அந்த சுவாசம் போகுது அப்படிங்கிறது, நம்ம எதை ரெண்டையும் கவனிக்கணுமா, அந்த ஒரு மூக்கு சுவாசத்தை மாத்திரம் கவனிக்கணுமா? ஓகே, நீங்க மெடிடேஷனுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது சார்? மேடம், நான் புதுசுதான், இப்பதான் மெடிடேஷன் புதுசா பழகுதேன். ஓகே, இந்த புதுசா பழகும்போது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். நீங்க உங்க பாயிண்ட வந்து இங்க வச்சுக்கோங்க, நடு நெத்தியில. நார்மலாவே இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க சுவாசம் வருது போகுது. ஓகேங்களா? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை மட்டும் அப்சர்வ் பண்றீங்க, அவ்வளவுதான். அது மேல ரொம்ப அப்படியே கான்ஸ்டன்டா இருக்காதீங்க. ஜஸ்ட் நீங்க அதை அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த பக்கம் வருதா, இந்த பக்கம் போதா, அந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் நீங்க உங்க கான்சியஸ்னஸ் இங்க கொண்டு போங்க, அவ்வளவுதான். ஓகே மேடம். மேடம், அப்புறம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் நம்ம கவனிக்கும், இந்த மூச்சு சுவாசத்தை கவனிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் எங்கேயாவது வேற எங்கேயாவது பழைய சிந்தனைகள் அந்த மாதிரி அந்த இதுல போயிருது. ஓகே, இப்போ சார் உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரி. 36 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே, இந்த 36 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தியானம்னா என்னன்னே புரிஞ்சது இல்லைங்களா? ஆமாங்க மேடம். இந்த 35 வருஷத்துல நடந்ததெல்லாம் உங்களுக்கு உள்ளதானே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு அழுக்கு பக்கெட் ஃபுல்லா அழுக்கா இருக்கு, அத நீங்க வந்து கிளீன் பண்ணணும்னா என்ன பண்ணும்? அத கொண்டு போய் ஒரு நல்ல தண்ணி வர இடத்துல திருப்பி வச்சா அந்த அழுக்கு தண்ணி, அந்த நல்ல தண்ணி உள்ள போக போக அந்த அழுக்கு தண்ணி என்ன ஆகும்? வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரிதான் நீங்க இப்பதான் ஒரு நல்ல விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க.
அப்பம்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் எல்லாம் வெளியில வரும். நீங்க என்ன பண்ணணும்னா மெடிடேஷன்ல உட்காரும் போது அந்த தாட் வரும்போது நான் ஏன் அந்த தாட் பின்னாடி போறேன், கட். உடனே உங்க மூச்சு மேல கவனத்தை கொண்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க அடிக்கடி கட் 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 பண்ணி திருப்பி மூச்சு மேல வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களை பழக்கப்படுத்திடும். எல்லா விஷயமும் அப்படிதானே. நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த அப்படியே பழக்கப்படுத்திட்டு வரும்போது என்ன ஆயிடும், இதுதான் பழக்க வழக்கமாயிடும். அந்த மாதிரி உங்க லைஃப்ல இதையும் ஒரு டெய்லி ரொட்டீனா வச்சுக்கோங்க. காலையில எழுந்து எப்படி காலை கடன் பண்ணிட்டு பிரஷ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்றோமோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் மெடிடேஷன் பண்ணலன்னா நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட தாட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், நிறைய நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய நீங்க இப்ப இன்னொரு சார் சொன்னார் இல்லைங்களா தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போகணும்னு, அந்த மாதிரி தாட்டே இல்லாம ஆயிடும். சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே சார், நன்றி சார். விஜயன், விஜயன் யாரு? நீங்க அன்மியூட் பண்ணலாம். விஜயன் நீங்க அன்மியூட். வணக்கம் சார். வணக்கம். உங்க சத்தம் கொஞ்சம் கேக்குறது இல்ல. உங்க வாய்ஸ் சரியா கேட்கல சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேக்குறது விட்டு விட்டு கேக்குது சார். கேக்குதா மேம்? கேக்குது சார். உங்க சர்வீஸ்க்கு நன்றி மேம். அற்புதமா போயிட்டு இருக்கு வகுப்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எனக்கு செர்விக்கல் இருக்கு. ஓகே. இப்போ நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது, பொசிஷனல் வெர்டிகோ. ஓகே. தினமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு நேரம் பண்றீங்க சார்? இப்போ மார்னிங் பண்றேன், ஈவினிங் பண்றேன், மதியம் பண்றேன். ஓகே. 3 வேளையும் அத எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க தியானத்துக்காக? மதியம் 1/2 மணி நேரம், நைட்டு 45 மினிட்ஸ், மார்னிங் கிளாஸ்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம். ஓகே. இது என்ன ஆகுதுன்னா நீங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு அங்க ஹீலிங் நடக்குது சார். அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னா ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற போது என்ன ஆகும்னா ஒரு பெருசா ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு பூகம்பம் வெடிச்சாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இப்பதான் நீங்க உங்களுக்காக உங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குறதால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஹீலிங் நடக்குது. சோ அதனால இதை விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் உங்க வயசு என்னவோ அட் ஸ்ட்ரெச், இப்ப 50 வயசுன்னா 50 நிமிஷம் கண்டினியூவா ஒரு கண்டினியூ ஸ்ட்ரெச் உட்கார பாருங்க. அப்படி உட்காரும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஹீலிங் சீக்கிரமா நடந்து உங்களுக்கு அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஓகேங்களா? டிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணா போதும். புரியல சார். லேசான தலை சுற்றல் மேம், அது நின்னா ஓகே, அவ்வளவுதான். அதுதான். அதான் நீங்க இதை அதிகப்படுத்த என்ன ஆகும்னா எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் பெயின் ஆரம்பிக்குதுன்னா, ஏன்னா நீங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி உட்கார்றீங்க. இத்தனை வருஷமா உங்க பாடியில காஸ்மிக் எனர்ஜி போகல. இப்ப போகும்போது என்ன ஆகும்னா அது எந்த இடத்துக்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அங்க எல்லாமே உங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதனால நீங்க அதை எதுவும் பெருசுப்படுத்தாம ரெகுலரா நீங்க மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு சக்சஸ் கிடைக்கும். இப்போ நம்ம டைம் இந்த வகுப்புக்கான டைம் நம்ம தாண்டிட்டோம். அதனால இன்னும் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை நம்ம கேள்வி பதில் இருக்கும், அதுல கேட்டாக்க நமக்கு அதுக்கு பதில் அளிக்க முடியும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்லா இன்டராக்ட் பண்ணினீங்க. இப்படி இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாமக்கு சீக்கிரமா நீங்க உங்க கேள்விகளை கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும்.
ஒரு நிமிஷம் மேம். சாட் பாக்ஸ்ல ஒரு மேம் கேட்டிருக்காங்க, கர்மா போக என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லுங்க கேட்டிருக்காங்க. மேடம், பதில் கொடுங்க, பதில் கொடுங்க. ரேவதி ரேவதியா ரெட்மில கேட்டிருக்காங்க, பேர் தெரியல. ஓகே, சிம்பிள். உங்க கர்மா போகணும்னா நீங்க நிறைய குட் கர்மா பண்ணணும். பட் ஆனா ஆல்ரெடி நீங்க செஞ்ச கர்மாவை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த நிறைய மெடிடேஷன் பண்றது, சர்வீஸ் மோட்ல இருக்கிறது, சிம்பிள். நம்ம எப்படியோ அந்த மாதிரி ஆப்போசிட் பர்சனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குட் கர்மா ஆட் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அப்போது உங்களுக்கு கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை நீங்க ரெகுலரா பண்ணா மட்டும்தான் அந்த கர்மா குறையும். ஓகே மேடம், ரொம்ப நன்னா நீங்க வந்து இன்னைக்கு இந்த 6 சட்டங்கள், அதானது ஆத்மீகத்தில் போகும்போது என்னென்னது கவனிக்கணுங்கிற 6 சட்டங்கள் முக்கியமானதை நீங்க விரிவாக ரொம்ப டீப்பா போய் நல்லா அதை அலசி பேசுறீங்க, புரிய வச்சிருக்கீங்க. அதனாலதான் எல்லாரும் கேள்விகளை கேட்டிருக்காங்கங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உபயோகமா இருந்தது மேடம். சந்தோஷம். யாரு பேசுறாங்க? ஓகே. இனிமே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஓகே. யாராவது கேட்க விரும்புறீங்களா? ஏதாவது கேள்வி? யாருக்காவது கேள்வி கேட்க வேண்டியிருக்கா? சரி மேடம். ஓகே. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது செஷன், இன்டராக்டிவா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஏதாவது தலைப்புல பேச வேண்டியிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அழைப்பு வரும், நீங்க வரணும். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லா ஆன்ம நண்பர்களுக்கும் வணக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.